தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது 2 அகநானூற்று பாடல்கள். 8 தொகை நூலில் ஒன்றாக விளங்குகின்ற அகநானூற்றில் 2 அழகிய பாடல்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடல்கள் எதை குறிக்குது அப்படின்னா, எதற்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இதில் 2 வரலாற்று செய்தி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, தமிழர்கள் தரை வாணிகத்தில் மட்டும் இல்லாமல் கடல் வாணிகத்திலும் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்றதுக்கு ஆதாரமாகவும், யவனர்கள் மிகப்பெரிய மரக்கலங்களை தமிழ்நாட்டில் இங்கே சுள்ளியாறு என்று சொல்லப்படுகிற பெரியாற்றில் இயக்கினார்கள். முசிறி என்ற துறைமுகம் அதற்கு பயன்பட்டது. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய கப்பல் கட்டும் திறன் பெற்றிருந்தார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரமாக இருக்குது. இப்போது இந்த பாட்டை நான் சொல்லிவிட்டு பொருள் சொல்கிறேன். 4 வரியாக சொல்லி கூட நான் சொல்கிறேன். அகநானூற்றில் 255வது பாடலை நாம் முதல்ல பார்க்கலாம். இந்த பாடலை பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் பெரும் புலவர், பல பாடல்களை சங்க இலக்கியங்களில் பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தலைவன் அவளை விட்டு பிரிந்து பொருள் தேடுவதற்காக சென்று விட்டான். அவன் கடல் வழியாக சென்றிருப்பான் போல இருக்குது. கடல் வழியாக பொருள் தேட சென்றிருக்க வேண்டும். அதனால் அவள் ஆற்றாமையால் தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாட்டு அமைந்திருக்குது. இது பிரிவிடை வேறுபட்ட தலைவி ஆற்றாளாகி தோழிக்கு சொல்லியது அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம பாட்டை பார்க்கலாம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல, இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரை செலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட. ஏன்னா, உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம், அதாவது உலகமே புடைப்பெயர்ந்தார் போல், அதாவது உலகமே பெயர்ந்து வருவது போல் இருக்குதான். எப்படின்னா, உருகெழு வங்கம், அச்சமூட்டக்கூடிய, உருகெழு என்றால் அச்சமூட்டக்கூடிய, வங்கம் அப்படிங்கிறது ஒரு பாய்மரக் கப்பல் அப்படின்னு சொல்லணும் வங்கம்னா. அப்படிப்பட்ட கப்பல் எப்படி இருக்குதுன்னா, அச்சமூட்டக்கூடியதாக மிக பெரியதாக இருக்கிறது. ஏன்னா உலகமே கிளர்ந்தெழுவது போல இருக்கிறது. அந்த கப்பலானது புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல, அதாவது புலவுத்திரை அப்படின்னா புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய கடல், அதாவது மீன்கள் முதலிய இருக்கிறதுனால அவை புலால் நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட அலைக்கடலுக்கு பெருங்கடல் நீரிடை போல அப்படின்னா நீரை பிளந்து கொண்டு செல்கிறது அந்த படகு. இரவும் எல்லையும் அசைவின்றாகி, இரவும் எல்லை என்றால் எல்லை என்றால் பகல், இரவும் பகலும் அசைவின்று ஆகி அப்படின்னா ஓயாமல் ஒரு இடத்துலையும் நிற்காமல் போகுது அந்த கப்பல். ஆகி விரை செலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட, விரைந்து செல்லுகின்றது இயற்கை வங்கூழ், இயற்கையாக உள்ள காற்று. வங்கூழ் என்றால் காற்று. அந்த காற்றானது அதை ஆட்ட. ஏன்னா பாய்மரக் கப்பல் இது. அதனால் பாய்மரக் கப்பல்னால் என்ன ஆகும், காற்றினால் போகக்கூடியது, ஆனால் மிகவும் பெரியதாக இருக்கிறது. கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான். அப்படி செல்லுகின்ற அந்த கப்பலை கோடு உயர் திணிமணல் அப்படின்னு சொன்னால் கரை உயர்ந்த மணல் செறிந்த துறை. அந்த துறையிலே அகன்துறை நீகான், நீகான் என்கிறவன் கப்பலை செலுத்துகிற மாலுமி, நீகான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீகான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாலுமி என்ன செய்கிறான்னா, மாட ஒள் எரி மருங்கறிந்து ஒய்ய. மாட ஒள் எரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்துக்கு தான் இங்கே மாட ஒள் எரி அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. அது மருங்கறிந்து ஒய்ய, அதை பார்த்து அது எந்த திசையில் இருக்குதுன்னு பார்த்து செலுத்துகிறானா அந்த நீகான். அதாவது கலங்கரை விளக்கம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை செலுத்துகிறான். ஆழ்வினை பிரிந்த காதலர் நாள் பல கழியாமையே. ஆழ்வினை பிரிந்த காதலர், ஆழ்வினை அப்படின்னு சொன்னால் இங்கே தொழில் நிமித்தமாக அப்படிங்கிற பொருளும், செல்வத்தை சம்பாதிப்பதற்காக அப்படிங்கிறதுக்காகவும் பொருள் கொள்ளலாம். அப்படி பிரிந்த காதலர் அவர், அதாவது இந்த பெண்ணின் காதலன், அவன் நாள் பல கழியாமையே, அதாவது அவன் சென்று இந்த குறிப்பிட்ட காலத்தில் வருவேன்னு சொல்லியிருப்பான்ல, அப்படி ரொம்ப நாள் ஆகாமையே சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கிறா. அழிப்படர் அகல, அழிப்படர் அகலனா நம்முடைய துயரம் எல்லாம் நீங்கும்படியாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறா. நம்முடைய துன்பம் தீர வந்து விடுவான், நாள் பல கழியாமையே வந்து விடுவான் அப்படிங்கிறா. எதனால் அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போகிறா. தலைவியே தான் சொல்கிறா தோழிக்கிட்ட, அவன் ரொம்ப நாள் ஆகாட்டாலும் அவன் வந்துடுவான் அப்படின்ற அவளுடைய நம்பிக்கை. எதுக்காக அப்படி சொல்கிறா அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். வருவர் மன்னால் தோழி, அவர் வந்து விடுவார். தன் பனை பொறுப்புனல் வைப்பின்
தண்பனை பொறுப்புனல் அப்படின்னா தண்பனை என்பது மருத நிலம். அந்த மருத நிலத்திலே பொறுப்புனல் அப்படிங்கிறது நீர்வளம் மிக்க மருத நிலம். வைப்பு என்றால் நிலம். வைப்பின் நம் ஊர் ஆங்கண், நம்முடைய ஊரின் பக்கத்திலே மருத நிலத்திலே, அதாவது நீர்வளம் மிக்க மருத நிலத்திலே கருவிளை முரணிய தண்புதல் பகன்றை, கருவிளை மலர்கள் பூத்திருக்கிறது. அதோடு அதற்கு முரணாக தண்புதல் பகன்றை, புதரிலே பகன்றை மலரும் பூத்திருக்குது. கருவிளை மலர் கரிய நீளத்தில் இருக்கும், கருப்பாக இருக்கும். இந்த பகன்றை என்பது வெண்மையாக இருக்கும். அதற்கு முரண்பட்ட நிறத்திலே பூத்திருக்குது. அந்த பூக்களை பெருவளம் மலர, அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன, செழுமையாக மலர்ந்திருக்கின்றன. அவற்றின் அல்லி தீண்டி, இங்கே எதை சொல்கிறேன்னா வாடைக்காற்றை சொல்கிறா இவ. அந்த வாடைக்காற்று அந்த மலர்களின் அல்லி தீண்டின அகவிதழ்களை தீண்டி, பலவுக்காய் புறத்த பசும்பழப்பாகல் கூதள மூதிலை கொடி நிறை தூங்க. அந்த வாடைக்காற்றானது என்ன செய்கிறதாம், அந்த பகன்றை மலர், அதன் பிறகு இன்னொரு கருவிளை மலர், இந்த இரண்டையும் தீண்டி பலவுக்காய் புறத்தனா பலாக்காய் வெளிப்புறம் போல தோற்றம் அளிக்கக்கூடிய பசும்பழப்பாகல், பாகல் கொடி இருக்கு இல்லையா, அந்த பாகல் பழத்தையும் தீண்டி அதோடைய கூதள மூதிலை கொடி நிறை தூங்க. கூதளம் அப்படிங்கிற ஒரு கொடியில் உள்ள மூதிலை, முதிர்ந்த இலை, அந்த இலை அசைத்தவாறு அது செல்கிறது. அறநின்று அலைக்கும் ஆனாவாடை, அப்படி அந்த மலர்களையும் இந்த இலைகளையும் எல்லாம் அசைக்கும்படியாக செய்து அறநின்று அலைக்கும் அறம் இல்லாமல் அவற்றையெல்லாம் அது உலுக்குகிறது, வாட்டுகிறது அப்படின்ற பொருள். அவற்றை அறநின்று அலைக்கும் ஆனாவாடை அப்படின்னா நீங்காத வாடை காற்று. கடிமனை மாடத்து கங்குல் வீச, இவள் தங்கி இருக்கின்ற கடிமனை அப்படின்னா காவல் நிறைந்த மனை அப்படின்னு பொருள். இவள் பெரும் செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருக்க வேண்டும், காவல் நிறைந்த மனை அப்படின்னு சொல்கிறா. அப்போ காவல் இருந்து என்ன பயன்? இந்த காற்றுக்கு ஏது காவல்? காற்று அவற்றையெல்லாம் கடந்து வரக்கூடியது இல்லையா. இங்கே வாடை காற்று இந்த கடிமனை மாடத்திலே கங்குல் வீச, இரவெல்லாம் வீசுகின்றதாம். கடிமனை என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம். ஏன்னா இத்தனை மலர்கள் வழியாக 2 மலர்களை குறிப்பிடுகிறாள். அது வழியாக அவை வீசும் பொழுது அவற்றின் வாசத்தோடு வீசுகிறது. கடி என்பது வாசனையையும் குறிக்கும். அப்படி இரவெல்லாம் வீசுகின்றதாம் அந்த வாடைக்காற்று. அதனால் என்ன ஆகிறது என்றால் திருந்து இழை நெகிழ்ந்து, அவள் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் நெகிழ்ந்து பெருங்கவின் சாய, அவளுடைய அழகு குலையும்படியாக நிறைவளை ஊறும் தோள் என, கைகளிலே அணிந்திருக்கின்ற வரிசையாக அணிந்திருக்கின்ற வளையல்கள், தோள் வளையானது நழுவுகின்றது என உரைப்பொரு உரையோடு செல்லும். இதை அவர்கிட்ட இந்த உரையோடு சொல்லக்கூடியவர்கள் யாரேனும் கிடைத்தால் அன்பினர் பெரினே, அப்படிப்பட்ட அன்புடையவர்கள் யாரேனும் கிடைத்தால் அவர் விரைந்து வருவார் அப்படிங்கிறது தான். யாராவது போய் அவர்கிட்ட தூதாக சென்று இதை பற்றி உரைத்தால், நான் இவ்வாறு இந்த வாடைக்காற்று என்னை துன்புறுத்துவதை பற்றி உரைத்தால் அவர் விரைந்து வந்து விடுவார், நாள் பல கழியாமையே வந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இந்த பாட்டில் சொல்கிற செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலின் அழகியல் பற்றியும் நாம் பார்க்கலாம். எப்படின்னா, பொதுவாக அந்த அக இலக்கியங்களில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளுரை உவமம் இறைச்சி அப்படிங்கிறது புறம் சார்ந்த இலக்கியங்களில் இருக்காது. அந்த நூல்களில் இல்லாத ஒன்று தான் இந்த அகம் சார்ந்த நூல்களில் இருக்கும். ஏன்னா குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னால் இது அகம் சார்ந்தது இல்லையா, வெளிப்படையாக சொல்லாமல். வெளிப்படையாக சொல்லப்படுகிற உவமைக்கு அர்த்தம் இருந்தாலும் கூட உள்ளுரை இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அதுதான் இதோடைய சிறப்பாக கருதப்படுகிறது. இங்கே இவள் என்ன சொல்லுகிறாள்? தலைவி ஒரு மாலுமி பெரிய கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறான், கலங்கரை விளக்கத்தை பார்த்து அதன் திசை அறிந்து செலுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்லும் பொழுது அதற்கு உள்ளுரையாக இன்னொரு பொருளும் இருக்குது. ஏன்னா கலங்கரை விளக்கின் ஒளியை பார்த்து அவன் கப்பலை செலுத்தி வருகிறான். மிகவும் கடினமான வேலை. ஏன்னா அந்த கடலிலே அது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி அவன் தன்னுடைய பொருள் தேடுவதற்காக சென்றிருந்தாலும் என்னுடைய நினைவு அவனுக்கு வந்துவிட்டால் அவன் உடனே எப்படி அந்த கலங்கரை விளக்கு அவனுக்கு வழிகாட்டுகிறதோ அதே போல என்னுடைய நினைவும் என்னுடைய நிலையும் அவனை
இங்கே கரைக்கு செலுத்திவிடும் அப்படிங்கிறது அவளுடைய நம்பிக்கையை குறிக்கிறது. அதுதான் உள்ளுரை ஓமமாக இருக்கிறது. ஒரு கவிதையின் அழகு இங்கே வெளிப்படுகிறது. அதனால் இந்த உள்ளுரை ஓமம் அப்படிங்கிற சிறப்பான ஒன்று இந்த சார்ந்த இலக்கியங்களில் இருக்கும். அவ்வாறு அவள் சொல்கிறாள், அவன் அதனால் விரைந்து வந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாள். அப்படி சொல்லும் பொழுது இன்னொன்றையும் குறிக்கிறார். தான் எப்படி இந்த வாடைக்காற்றினால் துன்புறுகிறோமோ அதை போலவே இங்கே பகன்றை பூக்கள், கருவிள மலர்கள், பாகர் கொடியும், கூதள மூதிலை கொடியும் அதையெல்லாம் சொல்கிறா. கூதளம் அப்படிங்கிற முதிர்ந்த இலைகளை உடைய கொடி, இவற்றையெல்லாம் அவை அலைக்கழிக்கிறது அப்படின்னு. ஏன்னா எப்பொழுதுமே ஒருவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற சூழலும் துன்பத்தில் இருப்பது போலவே அவர்களுக்கு தோன்றும். அவற்றின் பின்புலமாக அதை ஒரு ஓவியத்தின் பின்புலம், அதோடு இயைந்த பின்புலமாக இருக்கிறது மாதிரியே இவள் வர்ணனையும் இருக்குது. அவையும் துன்புறுத்தப்படுவதாக அவள் குறிப்பிடுகிறாள். அதனால் வாடைக்காற்று வாட்டுகிறது அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாள். இப்போது இதில் நாம் அழகியல் பற்றி நாம் பார்த்தோம், அந்த ஓமை பற்றி அழகெல்லாம் பார்த்தோம். நம்ம இப்போ இதில் குறிப்பிடப்படுகிற செய்தி, உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்ல, மிகப்பெரிய கப்பலை இயக்கும் திறன், அவற்றை கட்டுகிற திறன் அந்த காலத்தில் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு சான்றாக இருக்குது. மேலும் கடல் கடந்தும் அவர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழர்களுடைய பழமொழி அது. கடல் கடந்தும் பொருள் தேடுவதற்கு அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம், கடல் வாணிகத்தில் நிகழ்ச்சி இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் இது ஆதாரமாக இருக்குது. அடுத்த பாட்டுக்கு போகலாம். நம்ம அடுத்த பாடல் அகநானூற்றில் 149வது பாடலாக அமைந்திருக்குது. இந்த பாடல் தலைவன் ஒருவன் தன்னுடைய தலைவியை எண்ணி தான் பாலை நிலத்தின் வழியாக சென்று பொருள் தேடுவதை தவிர்த்து விடுகிறான். அதுக்கு பேர் செலவு அழுங்கல் அப்படின்னு பேர். பிரிந்து செல்லுவது செலவு அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்து விடுவது செலவு அழுங்கல் அப்படின்னு சொல்லப்படும். இங்கே இந்த செலவழுங்கல் செய்து, அதாவது எதற்காக அவ்வாறு செய்கிறான், அவன் தன்னுடைய நெஞ்சத்துக்கே சொல்லுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்குது. எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு இந்த பாட்டு. இந்த பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். சிறு புன் சிதலை சேன்முயன்று எடுத்த நெடுஞ்செம்புற்றத்து ஒடுங்கு இறை முனையின் புல் அறை இருப்பை தொல்லை வான்பூ பெருங்கை எண்கின் இருங்கிழை கவரும். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, சிறு புன் சிதலை அப்படின்னா சிறிய, புன் என்றால் புன்மையான அற்பமான, சிதலை அப்படின்னா கரையான். கரையானானது சேன்முயன்று எடுத்த, மிகவும் முயற்சி செய்து எடுத்த நெடுங்கை புற்றத்து ஒடுங்கிரை அப்படின்னா அது நெடுஞ்செம்புற்றத்து ஒடுங்கிரை அப்படின்னா நெடிய உயரமான செம்மையான சிவந்த நிறத்தில் உள்ள புற்று, கரையான் புற்று. அந்த புற்றின் உள்ளே ஒடுங்கு இறை அப்படின்னா அதன் உள்ளே மறைந்திருக்கின்ற இறை, அது கரையான் சேர்த்து வைத்தது. அது கரையான் எதை சாப்பிடும் அப்படின்னா மரத்தூள் இதையெல்லாம் அரிக்கும், அதையெல்லாம் சாப்பிடும். அதில் இருக்கிற செல்லுலோஸோ சுக்ரோஸோ அப்படிங்கிற ஒரு பொருள், அதுதான் அதுக்கு இறை. அந்த இரையை முனையின், அந்த இரையை உண்டு அழுத்து விட்டால், சலித்து விட்டால் கரடி என்ன செய்யுமாம், புல்லறை இருப்பை தொல்லை வான்பூ அப்படின்னா அடி சிறுத்த இலுப்பை மரத்திலே உள்ள தொல்லை வான்பூனா துளை உள்ள வெள்ளை நிற பூவை உண்ணுமா. யாரு? பெருங்கை எண்கின் இருங்கிளை கவரும், பெரிய கைகளை உடைய கரடி. எண்கு அப்படின்னா கரடி. அந்த கரடி கூட்டம், இருங்கிளைனா பெரிய கூட்டம், கரடியின் பெரிய கூட்டம் அதை கவர்ந்து உண்ணுமா. பொதுவாக கரடிக்கு உணவு பூக்கள், செடி கொடி அவற்றையெல்லாம் அவை உண்ணும். மாமிசமும் உண்ணும். கரையான் புற்றில் உள்ள கரையான்களை உண்ணும். அந்த புற்றிலே உள்ள இரையை உண்ணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவங்க அந்த காலத்து புலவர்கள் அவர்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் செய்திகளாக வடிக்கிறார்கள் பாடல்கள். இப்போது இந்த கரடி கூட்டம் அதை, அந்த கரையான் புற்றை உண்டு அழுத்து விட்டால் அந்த இருப்பை பூ, அதாவது இலுப்பை அப்படின்னு சொல்கிறோம், ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் உள்ள இனிப்புக்காக அந்த கரடி கூட்டம் அதை உண்ணுமா. இதை எதற்கு சொல்கிறாருன்னா, இதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான். அத்த நீழிடை போகி நன்றும் அரிதுசை விழுப்பொருள் எளிதில் பெறினும். அத்தம் என்றால் பாலை நிலம். அத்த நீழிடை போகி, பாலைவனத்தின் நீண்ட வழியிலே போய் நன்றும் அரிதுசை பொருள் அப்படின்னா அரிதாக கிடைக்கக்கூடிய பெரிய பொருளானது எளிதில் பெறினும்
எளிதாக கிடைக்கிறது அப்படின்னா கூட வாரேன் வாழி என் நெஞ்சே அப்படின்னு, நான் போக மாட்டேன், வாழி என் நெஞ்சே என்னுடைய மனமே, நான் அந்த பாலை நிலத்தின் வழியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறத இப்போவே பார்த்துடலாம். இந்த கரையான் இதை உண்டு அழுத்து போனால் அந்த இருப்பை பூவை அது உண்ணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இங்கே இவனுக்கு என்ன சொல்ல வருகிறான்னா, அந்த பாலை நிலத்தில் ஒரு காட்சியை அவன் சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் மிகவும் கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு பொருள் எளிதாக கிடைக்குதுன்னா கூட அந்த பாலை நிலத்தின் வழியாக போக மாட்டேன், இங்கே இருக்கின்றதையே வைத்து நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறான்னா, தலைவியை விட்டு பிரிந்து போக விரும்பலை அவன். அதனால் அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க. சுள்ளியாறு அப்படின்னு சொல்கிறது இந்த பெரியாறு. அந்த பெரியாற்றின் வெண்ணுரை கலங்க, வெண்மையான நுரை கலங்கும்படியாக யவனர் தந்த வினைமான் நன்கலம். யவனர்கள் அப்படிங்கிறவங்க கிரேக்கர்கள். அவர்கள் தந்த வினைமான் நன்கலம் அப்படின்னா தொழில்நுட்பம் பொருந்திய நல்ல மரக்கலங்கள். அந்த மரக்கலங்கள் பொன்னோடு கரியோடு பெயரும். பொன்னை கொண்டு கொடுத்து விட்டு, கரி என்பது மிளகை கொண்டு செல்லும். அந்த காலத்தில் மிளகு என்பது சேரர்களுடைய நாட்டிலே, மலையாளம் இப்போ சொல்கிறது, அங்கே விளையக்கூடியது, கேரளாவில் விளையக்கூடிய அந்த மிளகுக்கு பொன்னை கொடுத்து விட்டு வாங்கி சென்றார்கள், மிளகை வாங்கி சென்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பதிவு. இங்கே பொன்னோடு கரியோடு பெயரும். அதுவும் எதன் மூலமான வளங்கெழு முசிறி என்ற துறைமுகத்தின் வாயிலாக அவங்க சுள்ளியாற்றில் மரக்கலங்களை இயக்கினாங்க. முசிறி துறைமுகம் இதற்கு பயன்பட்டது. அந்த வளங்கெழு முசிறி ஆர்பெள அப்படின்னா அதிலே ஆரவாரம் மிகும்படியாக என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். வளைத்து கொண்டு அந்த முசிறி துறைமுகத்தை ஆரவாரம் எழும்படியாக வளைத்து கொண்டு அருஞ்சமம் கடந்து படிமம் வவ்விய நெடுநல் யானை அடுபோர் செழியன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன். அவன் அருஞ்சமம் கடந்து அப்படின்னா பெரிய போர் செய்து படிமம், அந்த யவனர்களிடம் இருக்கிற தங்கப்பாவையை, படிமம் என்றால் அந்த சிலை, தங்கப்பாவையை அவன் வவ்வி கொண்டான்னா கவர்ந்து கொண்டான். நெடுநல் யானை அடுபோர் செழியன், நிறைய யானைப்படையை வைத்திருக்கின்ற அடுபோர் செழியன், போர் திறமை மிக்க செழியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன். அதாவது யவனர்கள் அந்த முசிறி துறைமுகத்தின் வாயிலாக பொன்னை கொண்டு கொடுத்து மிளகு பெற்று சென்றார்கள் சேரர்களுடைய நாட்டிலிருந்து. இங்கே அந்த முசிறியை வளைத்து கொண்டானாம் அந்த பாண்டிய மன்னன். வளைத்து கொண்டு என்ன செய்தான், கொடிநுடங்கு மருகின் கூடற்குடாத்து பல்பொறி மங்கை வெல்கொடி உயரிய. நுடங்கு மருகின் அப்படின்னா கொடிகள் பறக்கின்றன. எங்கே? மதுரை நகர். கூடற்குடாத்து மதுரையின் மேற்கிலே பல்பொறி மங்கை வெல்கொடி உயரிய. ஆனால் மயில் கொடியானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. எங்கே? திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இடத்தை பற்றி சொல்கிறாரு. பல்பொறி மங்கை பொறிகளை உடைய அப்படின்னா அந்த மயிலின் இறக்கையில் இருக்கிற பொறிகளை குறிக்கிறது. அந்த மங்கை என்பது மயில். அதன் வெல்கொடி உயரிய, அந்த காலத்திலே திருவிழா நடத்தும் பொழுது கொடியை உயர்த்துவார்கள், கோவிலில் கொடியேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த வெல்கொடி உயரிய ஒடியா விழவின் நெடியோன் குன்றத்து. ஒடியா விழவு அப்படின்னா நீங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய இடைவிடாமல் நடக்கின்ற விழாக்கள். அப்படி விழாக்களை உடைய நெடியோன் குன்றம் என்பது இங்கே திருப்பரங்குன்றத்தை குறிக்கிறது. மதுரைக்கு மேற்கிலே இருக்கிற திருப்பரங்குன்றத்தை குறிக்கிறது. அந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்ற வண்டுபட நீடிய குண்டு சுனை நீலத்து அப்படின்னா அங்கே உள்ள சுனை இருக்கிறது. அந்த சுனையிலே குண்டு சுனை அப்படின்னு சொல்கிறாரு. அதிலே வண்டுபட நீடிய அப்படின்னா வண்டுகள் ரீங்கரிக்கின்றன. அந்த சுனையிலே எதிர்மலர் பிணையல் அன்ன இவள் அரிமதர் மலைக்கண் தென்பனி கொளவே. எதிர்மலர் பிணையல் அப்படின்னு சொன்னால் அவளுடைய கண்களை குறிக்கிறாரு. எதிர்மலர் பிணையல் அன்ன இவள், அதாவது குண்டு சுனை நீலத்து அப்படின்னா நீல நிறத்தில் உடைய எதிர்மலர் குவளை மலர். அந்த குவளை மலர் பிணையல்னா குவளை மலர் மாலை போல இருக்கிறதாம் அவளுடைய கண்கள். அந்த கண்களில் அரிமதர் மலைக்கண் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மழைக்கண் என்பது அவள் வருத்தப்பட்டு அழுவதனால மலைக்கண் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அரிமதர் அப்படின்னா செவ்வரியோடைய செருக்கான கண்கள், மதர்த்த கண்கள். தென்பனி கொளவே, பனி போல கண்கள் பனித்து இருக்கின்றன, வருத்தத்தினால் கண்ணீரினால் பனித்து இருக்கின்றன, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னது. எங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்.
அந்த பாலை நிலத்தின் வழியாக சென்று கடினமாக உழைத்து கிடைக்கக்கூடிய பொருள் எளிதாக கிடைத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே எப்படி அந்த கரடி கூட்டம் வந்து இந்த கரையான்கள் சேர்த்து வைத்த அந்த ஒன்றை, அதாவது அதனுடைய இரையை எளிதாக எடுத்து விடுகிறது. கரையான்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்ததை மிக எளிதாக கரடி கூட்டை எடுத்தாலும் அதற்கு சலித்து விட்டால் இருப்பை மரத்தை உண்பதைப் போல எனக்கு கடினமான பொருள் கிடைக்கும் என்று இருந்தாலும் அந்த பாலை நிலத்தின் வழியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் செலவு அழுங்குகிறான். இந்த இதில் இறைச்சி உவமை, அதாவது உள்ளுரை உவமை, அதை பார்த்துட்டோம் நம்ம. இப்போது இது சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம். யவனர்கள் மிகப்பெரிய மரக்கலங்களை அந்த சுள்ளி ஆற்றிலே இயக்கினார்கள் என்பதும் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி வளங்கெழு முசிறி, அந்த முசிறி என்கிற துறைமுகம் அதற்கு பயன்பட்டது. வாணிகம், கடல் வாணிகம் செய்வதற்கு பயன்பட்டது. கிரேக்கர்களோடு, அதாவது யவனர்களோடு அவர்கள் வாணிகம் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இது சான்று. அதோட இன்னொரு சரித்திர நிகழ்வும் சொல்லப்படுகிறது. அந்த பாண்டிய மன்னன் அந்த முசிறியை வளைத்து கொண்டு யவனர்கள் வைத்திருந்த அந்த படிமச் சிலையை கவர்ந்து கொண்டு மதுரைக்கு கொண்டு வந்து விட்டான் அப்படின்றதும், அங்கே கூடல் நகரத்திலே திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற முருகனுடைய கோவில் அப்பொழுதிருந்தே இருக்கிறது. அது விழாக்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிற இடம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகின்றாங்க. அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வரும், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த தலைவன். இந்த நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 2 பாட்டுமே பாலைத்திணையில் வர பாட்டு. அதாவது 255, 149 நம்ம முதல்ல சொன்னதுபடி, அதாவது அகநானூறு அறிமுகத்தில் சொன்னேன் இல்லையா, வியமெல்லாம் வெண்தேரியக்கம்னு ஒற்றைப்படை எண்ணில் முடிகிறது எல்லாமே பாலைத்திணையில் வரும் அப்படின்னு. அகநானூற்றில் சிறப்பு என்னென்னா, ஒரு பாட்டு இத்தனாவது எண் உடையது அப்படின்னு சொன்னால், இப்போது 36 இல்லை, சரி 136 அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணு 6ல் முடியுதுன்னா அது மருதத்திணை, ஒற்றைப்படை எண்ணில் முடிஞ்சால் பாலைத்திணை அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்குது. நாம் இன்றைக்கு 2 பாடல்களை, அழகிய பாடல்களை, வரலாற்று செய்தியை புதைத்து வைத்திருக்கிற 2 பாடல்களை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.